அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 2 வருஷங்களாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணாமலே தான் இருந்தாங்க. இப்போ இந்த 2025 டு 26 ஆண்டுக்கான புதிய அங்கன்வாடி நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேகன்சி, ஓகேங்களா, அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடின்னு சொல்லிட்டு மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சேலரி, மேக்ஸிமம் என்ன சேலரி, மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, யாருக்கு முன்னுரிமை அப்படின்ற பத்தி அப்டேட் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி இந்த அங்கன்வாடி வேலைகள்லாம் ஈஸியாக நம்ம வாங்க முடியும், ஈஸியாக வாங்குறது எப்படி, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா, இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS தமிழ்நாடு அங்கிருந்து தான் நமக்கு அஃபிஷியலா இந்த வேகன்சியான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் தான் இது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் மினிமம், ஓகேங்களா, மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன் மெத்தட் தான் பண்ணியாகணும், ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது இதுல. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது அப்படின்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர். சரிங்களா? இந்த அங்க 3 விதமான போஸ்டிங் தான் நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கணும், செக் பண்ணிக்கணும் நோட்டிபிகேஷன் எல்லாமே. அதுன்னு பார்த்தீங்கன்னா icdstn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜென்ரலா OBC கேட்டகரியா இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. SC ST இருக்கிறவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. மீதி BC MBC SCA இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா நீங்க எல்லாமே பண்ணிக்க முடியுங்க. ஸோ அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம், ஓகேங்களா, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா
12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் நீங்க 10வது படிச்சிருந்தா போதுமானதுன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7,700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் பெர் மந்த் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5,700ல இருந்து 18,000 வரைக்கும் சேலரி வந்து பெர் மந்த்துக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங்க்கு 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசர் வேகன்சி வந்து பர் மந்த்துக்கு 18,000ல இருந்து 25,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சேலரி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம பர் மந்த்துக்கு வந்து ரூ. 2,400 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் அலவன்சஸ் எல்லாம் படிக்க காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்குங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டா இன்டர்வியூஸ் மட்டும் தான் இருக்கும். எந்த விதமான எக்ஸாம்லாம் கிடையாது. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மட்டும் தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா நடக்குங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல அப்டேட் கொடுத்துருக்கிறது. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதத்தோட 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதத்தோட 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இன்றைக்கான அப்டேட் முக்கியமான அப்டேட் தான். ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.